அனைவருக்கும் வணக்கம். தினமொரு பாடம் ரிவிஷன் பேஸ்டாக பார்த்துட்டு இருக்கோம். அதன்படி 10th இன்றைக்கி ஜாகிரபி லெசன் 2 பார்க்குறோம். இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் லெசன் நேம். அதில் காலநிலை மாற்றங்கள் பார்த்தாச்சு. பார்ட் 1 வீடியோவை போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இயற்கை தாவரங்கள் பார்ட் வீடியோவை பார்க்கலாம். இயற்கை தாவரங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. அதாவது எங்கெங்கே என்னென்ன வகை காடுகள், அந்த எத்தனை சென்டிமீட்டருக்கு அந்த மலைப்புழுவு அங்கே இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பாட்டில் இருக்கும். அயனமண்டல பசுமை மாறா காடுகள். ஆண்டு மலைப்பொழிவு 200 சென்டிமீட்டருக்கு இருக்கும். வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ்க்கு அதிகமாக இருக்கும். சராசரி ஆண்டு ஈரப்பதம் 70% மேலும் இருக்கும். அதாவது பசுமை மாறா காடுகள் இல்லையா, அதனால் மலைப்பொழிவு 200 சென்டிமீட்டர் இருக்கும். வெப்பநிலை 22 சென்டிமீட்டருக்கு தான் இருக்கும். ஈரப்பதம் 70% மேலும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மேற்கு தொடர்ச்சி மலை, கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார், கேரளா, அஸ்ஸாம், நாகாலாந்து, திரிபுரா, மிசோரம், மணிப்புரம், மேகாலயா ஆகிய பகுதிகளில் இவ்வகை காடுகள் காணப்படுகின்றனன்னு கொடுத்துருக்காங்க. எந்த இடம்லாம் மழை பெறுமோ அந்தந்த இடங்கள்லாம் பசுமை மர காடுகள் இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து இங்கே என்னென்ன இருக்கும் மரங்கள் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருப்பாங்க. ஒரு லைனு: ரப்பர், மகோனி, எபனி, ரோஸ் மரம், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார் இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் குற்றக்காலத்தில் கேட்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா, அயனமண்டல பசுமை மர காடுகளில் இல்லாதது எதுன்னு கேட்கலாம். அப்போ இந்த இருக்கிறத நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க. என்னென்னா ரப்பர், மகோனி, எபனி, ரோஸ், தென்னை, மூங்கில், சின்கோனா, சிடார். இதெல்லாம் தென்னை மரம், மூங்கில் நம்மளுக்கு தெரியும். மற்றெல்லாம் கொஞ்சம் ரப்பரும் ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மற்ற வித்தியாசமாக இருக்கும். ஒரு 4 பேரை பார்த்துக்கோங்க. மகோனி, எபனி, ரோஸ், சின்கோனா, சிடார் 5 இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். அடுத்து அயனமண்டல இலையுதிர் காடுகள். இலையுதிர் காடுகள் ஃபஸ்ட்டு பார்த்தது பசுமை மர காடு, இப்போ இலையுதிர் காடு. இது எவ்வளோ மழை பெறுமா? 100 சென்டிமீட்டர்லேருந்து 200. பசுமை மர காடுகள் 200 சென்டிமீட்டர் கண்டிப்பாக பெறும். இலையுதிர் காடுகள் 100லேருந்து 200க்குள்ளே மழைப்பொழிவு பெறுது. இதோட வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். அங்கே என்ன பார்த்தோம்? 22 பார்த்தோம். அதாவது ஈரப்பதம் 70% பார்த்தோம். இங்கே 60லேருந்து 10. அதாவது பசுமை மர காடுகளுக்கும் இலையுதிர் காடுகளுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். மழைப்பொழிவு எவ்வளோ? 100லேருந்து 200. வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸ். ஈரப்பதம் 60லேருந்து 70. அவ்வளோதான், கொஞ்சம் பார்த்துக்காங்க. அப்புறம் வறட்சியின் காரணமாக இலைகள் உதிர்ந்து விடுகின்றன. அதாவது மழை இல்லாத நாளில் வறட்சி ஏற்படும். அப்போ அதோட இலைகள்லாம் உதிர்ந்துடும். அதனால தான் இது அயனமண்டல இலையுதிர் காடுகள்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கெங்கே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். பஞ்சாப், அஸ்ஸாம் வரையிலான பகுதிகள். பஞ்சாப் இந்த பக்கம் லெஃப்ட்டு, அஸ்ஸாம் ரைட்டு, இந்தியாவில் சரியா, மேற்கு கிழக்கு அப்படி வரும். அப்புறம் பஞ்சாப், ஹரியானா, உத்தரப்பிரதேசம், பீகார், மேற்கு வங்காளம், மத்திய இந்தியா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், தென்னிந்தியா, மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரா, கேரளா, தமிழ்நாடு. அதாவது மழை இருக்கிற பகுதியெல்லாம் என்ன வந்துடும்னா பசுமை காடுகள், பசுமை மாறா காடுகள். மழை இருக்கும், ஆனால் அதிகமாக இருக்காது. இந்த மலைமறைவு பிரதேசங்கள், இந்த இடம் கொஞ்சம் கம்மியாக தான் மழை பெறும் நம்ம பார்த்துருப்போம் காலநிலையில். அந்த மாதிரி இடத்துல உள்ளதெல்லாம் இலையுதிர் காடுகள். அவ்வளோதான். இதில் என்னென்ன மரங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதை கொஞ்சம் பார்த்துக்காங்க. சந்தனம், ரோஸ், குஷம், மாஹோ, பாலம், ஆம்லா, மூங்கில், சீசம், படாக் ஆகியவை. அதாவது நம்ம போனது என்ன பார்த்தோம்? தென்னை, மூங்கில் பார்த்தோம். இதில் பசுமை மாறா காடுகளில் அது இலையுதிர் காடுகள்லேயும் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. அடுத்தது எக்ஸ்ட்ரா உள்ளது சந்தன மரம். எல்லாருக்கும் தெரியும், இலையுதிர் காடுல சந்தன மரம் வருது. அடுத்து ரோஸ், குஷம், மாஹோ, பாலம், ஆம்லா, சீசம், படாக். அங்கே 2 எக்ஸ்ட்ராவாக பார்த்துருந்தோம். என்னென்னா சின்கோனா, சீடார் அப்படின்னாக்கா பசுமை மாறா, சீசம், படாக் அப்படின்னா இலையுதிர். அவ்வளோதான். அடுத்து அயனமண்டல வறண்ட காடுகள். வறண்ட காடுகள் அப்படின்னா என்னன்னாக்கா 50 சென்டிமீட்டர்லேருந்து 100 சென்டிமீட்டர் அளவு தான் மழைப்பொழிவு பெறும். அதிகமாக அங்கே கிடைக்கிறது 50 சென்டிமீட்டர் தான் கிடைக்கும். சம்டைம்ஸ் 100 சென்டிமீட்டர் வரைக்கும் கூட பதிவாகும். இது அயனமண்டல வறண்ட காடுகள்னு அதிலே கொடுத்துட்டாங்க. இது இந்த மாதிரி மேப்பு புக்கில் கொடுத்துருக்கறத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னாக்கா அது நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்பாக இருக்கும். எப்படின்னா பசுமை மர காடுகள் பார்த்தோம் இல்லையா, அந்த ஏரியா கொடுத்துருந்தாங்க. இந்த கிழக்கு பகுதி அஸ்ஸாம் இந்த பக்கம் தானே மழை அதிகமாக பெறும். அதனால் பசுமை மரக்காடுகள். அப்புறம் மேற்கு தொடர்ச்சி மலையின் பகுதிகள் பார்த்துருப்போம் இல்லையா, மேற்கு தொடர்ச்சி மலையின் மேற்கு பகுதிகளும் மழை அதிகமாக பெறும். அதே மாதிரி
இங்கே கடற்கரை ஏரியா இல்லையா இது, அதனால் இந்த இடமும் மழை அதிகமாக பெறும். அப்போ அது பசுமை மரக்காடுகள். அடுத்து இலையுதிர் காடுகள். அதிகபட்சம் இலையுதிர் காடுகள் தான் கவர் ஆகிருக்கு இங்கேருந்து நார்த் இந்தியாவிலேருந்து சவுத் இந்தியா வரைக்குமே. அடுத்து வறண்ட காடுகள். வறண்ட காடுகள்னால் மலை மறிவு பிரதேசத்தினால இந்த இடத்துக்கு மழை கிடைக்காது. இப்படி போய் திரும்பும்போது இந்த இடத்துல மழை விழுந்துடும். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்குலாம் போகும்போது வறண்ட காற்றாக போகும். அதனால் இந்த இடம் மலை மறிவு. அதே மாதிரி இங்கே ஆரவள்ளி மலையால் தடுக்கப்பட்டு இந்த பக்கத்துக்கு தான் மழை கிடைக்கும், அந்த பக்கம் மழை கிடைக்காது. அதனால் எதுவும் என்னன்னாக்கா வறண்ட காடுகளாக மாறிடுது. அப்புறம் மலைக்காடுகள், மாங்கரோவ் காடுகள். மாங்கரோவ் காடுகள்னால் நம்ம இது பார்த்துருப்போம், வெஸ்ட் பெங்கால்லையும் இருக்கும், தமிழ்நாட்டில் பிச்சாவரம் பார்த்துருப்போம் இல்லையா. அதனால் அந்த இடம் கொஞ்சம் தான் இருக்குது, அது இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ஒரு வாட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு படிக்கிறத விட இந்த மேப்புலேருந்து ஒரு சில விஷயங்கள் ஞாபகத்துக்கு வரும். அதனால் புக்கில் கொடுத்துருக்க மேப்பை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பார்த்துட்டு இருந்தோம், வறண்ட காடுகள் பார்த்துட்ருக்கோம். இப்போ இது என்ன வறண்ட பகுதினாலே ராஜஸ்தான், ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம் மேற்கு பகுதி, அந்த மேற்கு பகுதி இந்த பக்கம் மேற்கு அந்த வந்துடும். இங்கே என்னென்ன மரம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வறண்ட பகுதியில் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம்பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, கருவேலம் மற்றும் மூங்கில் ஆகியவை இருக்குது. இப்போது மூங்கில் பசுமை மாறாததுலேயும் இருக்குது, இலையுதிர்லேயும் இருக்குது, வறண்டத்துலேயும் இருக்குது. அதனால் அதை பற்றி ஏதாவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மூணுத்துலேயும் பொதுவாக அது இருக்குது, கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் வறண்ட பகுதியில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சது கருவேல மரம்னாலே முள் வறண்ட பகுதியில் இருக்குங்கிறது. மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. இலுப்பை, கருவேல மரம் நம்மளுக்கு தெரியும். எக்ஸ்ட்ரா உள்ளது என்ன, ஆலமரம், அது வறண்ட மரம்னு கொடுத்துருக்காங்க, அது பார்த்துக்கோங்க. ஆவாரம் பூ மரம், பலா, மஞ்சக்கடம்பு, இவ்வளோதான் எக்ஸ்ட்ரா உள்ளது. அப்புறம் பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் அப்படின்னா முட்புதர் காடுகள் இருக்கும். அங்கே 50 சென்டிமீட்டருக்கும் குறைவாக தான் மழை பெய்யும். பசுமை மர காடுகள் 200%, இலையுதிர் காடுகள் 100லேருந்து 200%, வறண்ட பகுதி அப்படிங்கிறது 50லேருந்து 100ன்னு பார்த்தோம். இங்கே பாலைவனம் மற்றும் அரை பாலைவனம் அப்படின்னாக்கா 50 சென்டிமீட்டருக்கும் குறைவானது முட்புதர் காடுகள் தான் அங்கே இருக்கும். சரியா. இங்கே என்னென்னா ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் காணப்படும் இவ்வகை காடுகள் வடமேற்கு இந்திய பகுதியிலான வடமேற்கு அப்படின்னு சொல்லிட்டானே என்ன வந்துடும், ராஜஸ்தான் தான் அந்த பக்கம் வரும். பார்த்துக்கோங்க, எடுத்துன்னு ராஜஸ்தான் தான். ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, வடக்கு குஜராத் இதெல்லாம் இதில் உள்ளடங்குது. அப்புறம் தக்கான பீடபூமியின் கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஆந்திர பிரதேசம் இதுவும் மேற்கு பகுதி மழை பெறாத பகுதி தான் வறண்ட பகுதியாக இருக்கும். சரிங்களா. இதில் என்னென்ன மரம் வருது அப்படின்னா கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்கள். ஆல்ரெடி இங்கே என்னென்ன பார்த்துருக்கோம், கருவேலம் வறண்டத்துலேயும் பார்த்துருக்கோம், அரை பாலைவனத்துலேயும் கருவேல மரம் இருக்குது, பார்த்துக்கோங்க. அப்புறம் சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் இதெல்லாம் ரொம்ப வறண்ட பகுதியில் தான் இருக்கும். அதனால் இது ரெண்டும் கொஞ்சம் ஈஸி தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்பைன், இமயமலை காடுகள். ஆல்பைன் இமயமலைனாலே குளிர்ச்சியான இடம் இல்லையா. உயரம் மற்றும் மலையளவில் அடிப்படையில் காடுகள் வளர்கின்றன. என்னென்னா 1, 2 கொடுத்துருக்காங்க. என்னென்னா வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் வடகிழக்கு பகுதி மலை பெறுற பகுதி உள்ள இமயமலை சரிவுகள் 1200லேருந்து 2400 மீட்டர் உயரம் உள்ள பகுதிகள் காணப்படும் இக்காடுகள் சால், ஓக், லாரஸ், அமுரா, செஸ்னட், சின்மன் போன்ற மரங்கள் வளர்கின்றன. இது குளிர் பிரதேசத்தில் வளர்கிற மரங்கள். அதனால் பேர் வித்தியாசமாக குளிர் பிரதேசத்தில் இருக்குது ஷால் ஓக் ஊற்றிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷால் ஓக்கு, லாரஸ், அமுரா, செஸ்னெட்டு, சின்னமன் அவ்வளோதான். இது 2400லேருந்து 3600 மீட்டர் உயரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓக், பிரிட்ஜ், சில்வர், பெர்பைன், ஸ்ப்ரூஸ், ஜூனிப்பர் போன்ற மரங்கள் காணப்படுகின்றன. ஆல்ரெடி ஒரு லிஸ்ட்டு கொடுத்துறாங்க, அடுத்த லிஸ்ட் இது. இந்த பேர்லாம் பார்த்தாலே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். குளிர் பிரதேசத்தில் வளர்கிற மரங்கள் இதெல்லாம். அடுத்து ஜம்மு காஷ்மீரின் இமாச்சல பிரதேசம், உத்தரகாண்ட் போன்ற மாநிலங்களில் மிதமான மழைப்பொழிவு இருக்கிற பகுதிகளில் 900 மீட்டர் உயரமுள்ள பகுதியில் 900லேருந்து 1800. ஃபஸ்ட்டு பார்த்தது 1200லேருந்து 2400 மீட்டர் உயரத்துக்கு வளரக்கூடிய மரங்களை பற்றி பார்த்துருக்கோம். அடுத்து 900லேருந்து 1800 மீட்டர் உயரத்தில் வளரக்கூடிய மரங்களை பற்றி நீங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் பொதுவாக கொடுத்துக்கிட்டாங்க ஊசி இலை காடுகள் பரவி வளர்ந்துருக்கு எங்கே அப்படின்னு கேட்டாக்கா ஜம்மு காஷ்மீர் பகுதி. எந்த உயரத்தில் வளரும் அந்த இதில் உயரத்தை பற்றி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால் உயரத்தை பற்றி கேள்வி கேட்க அதிகம் வாய்ப்பு இருக்குது.
1200 2400 மீட்டர் உயரத்தில் வளரும் மரங்கள் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. பூசியிலை காடுகள் எந்த உயரத்தில் வளருகின்றனன்னு கேட்டாக்கா 900 1800 மீட்டர் உயரத்தில் வளருகின்றன. அவ்வளோதான். அடுத்து ஆல்பைன் காடுகள் சுமார் 2400 மீட்டருக்கும் மேல். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது 1200 to 2400, அப்புறம் 900 1800. இது ஆல்பைன் மரம்லாம் என்னென்னா 2400 மீட்டர் உயரத்துக்கு மேலேயும் இமயமலையில் இருக்க பகுதிகளில் இந்த மரங்கள் வளருது. என்னென்ன அப்படின்னா ஓக், சில்வர், டெத் பைன் மற்றும் ஜூனிப்பர் மரங்கள் இக்காட்டின் முக்கிய மரங்களாகும். ஆல்ரெடி இதை நம்ம 1200 2400 இது இருக்குது. 2400 தாண்டின பகுதிகளில் இந்த மரங்கள் இருக்குது. இதே சேம் தான் மேலே ரிப்பீட் ஆகிருக்கு. கிழக்கு இமயமலை பகுதிகளில் இவ்வகையான காடுகள் பரவி இருக்கின்றன. கிழக்கு இமயமலையில் இது மரங்கள் பரவி இருக்கின்றன பார்த்துக்கோங்க. அடுத்து மாங்கோரோவ் காடுகள். மாங்கோரோவ் காடுகள்னால தெரியும், டெல்டா ரீஜியனில் இருக்கிறது. தமிழ்நாட்டில் பிச்சாவரம், இந்தியான்னு பார்த்துக்கிட்டா சுந்தரவன காடுகள், கல்கத்தா. இப்போது இக்காடுகள் டெல்டாக்கள், பொங்கு முகங்கள், கடற்கழிமுகங்கள், அதாவது ஆறு போய் கடலில் கலக்கிற பகுதியெல்லாம் உருவாகிறது தான் அந்த பொங்கு முகங்கள், கடற்கழிமுகம்னு சொல்லுவாங்க. அது தெரியும் எல்லாருக்கும். இவை ஓதங்களின் ஆதிக்கத்திற்கு உள்ளாவதால் சதுப்பு நில காடுகள் மற்றும் டெல்டா காடுகள் எனவும் அழைக்கப்படுகின்றன. பார்த்துக்கோங்க. அடுத்து கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகள் உலகின் மிகப்பெரிய, நல்லா பாருங்கள், உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் உள்ளன. எங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா பகுதி, அதுதான் சுந்தரவன காடு. எது கங்கை பிரம்மபுத்திரா வங்காள விரிகுடாவில் வந்து கலக்கும்போது அந்த இடம் தான் கல்கத்தா, வெஸ்ட் பெங்கால் இல்லையா, அங்கே இருக்கிறது தான் சுந்தரவன காடுகள். அப்படி பார்த்தாக்கா அடுத்து மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா நதிகளின் டெல்டா கழிமுகங்களும் ஓதக்காடுகள் இருக்கின்றன, உங்களுக்கு தெரியும். அடுத்து தமிழ்நாட்டுன்னு சொல்லிட்டாக்கா அது பிச்சாவரம், கடலூர் பகுதியில் வரும். அடுத்து வன உயிரினங்கள். இது வரைக்கும் பார்த்தது இயற்கை தாவரங்கள். இப்போ அடுத்து பார்க்க போகிறது வன உயிரினங்கள். வன உயிரினங்கள் என்னென்ன அப்படின்னாக்கா இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகளை வாழிடமாக கொண்டு வாழும் முதுகெலும்பு உள்ளவை, முதுமெலும்பு இல்லாதவை அப்படின்னு ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. முதுகெலும்பு உள்ளவை என்னென்னா மீன், இருவாழ்விகள், ஊர்வன, பறவை, பாலூட்டிகள்னால் முதுகெலும்பு. முதுகெலும்பு இல்லைன்னா தேனி, பட்டாம்பூச்சி, அத்திப்பூச்சி போன்ற பூச்சிகள் முதுகெலும்பு இல்லாதவை. அவ்வளோதான், இது ஈஸி தான். இங்கே இந்த இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இந்திய வனவிலங்கு வாரியம் 1952ஆம் ஆண்டு வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் வேளாண்மை குறித்த பரிந்துரைகளை அரசாங்கத்துக்கு வழங்க நிறுவப்பட்ட அமைப்பு தான் இந்திய வனவிலங்கு வாரியம். வாரியம்னு கேட்டால் 52, இதெல்லாம் கண்டிப்பாக மேட்சில் கேட்பாங்க. அடுத்து இந்திய அரசு 1972 வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது. வனவிலங்கு வாரியம்னா 52, வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 72, புலிகள் பாதுகாப்புனா 73. அடுத்து கீழே கொடுத்துருப்பாங்க, அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க. புலிகள் பாதுகாப்புனாலே புலி 2 எழுத்து தான், ஆனால் அது 3ல் இருக்குது. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் 72, வாரியம்னு சொன்னால் அது 52. சரியா, அதை ஃபுல்லாக பார்த்துக்காங்க. இந்த 3 வருஷத்தையும் பார்த்துக்காங்க. மேட்சில் கண்டிப்பாக கேட்பாங்க, பேசிக் கொஷினாகவே கேட்டிருப்பாங்க. இந்த மேப்பில் இருக்கிற டீட்டெயிலாக பார்த்துக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்திய உயிர்கோள காப்பகங்கள், வனவிலங்கு சரணாலயங்கள் எங்கெங்கே இருக்குங்கிறத பற்றி டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இது நான் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறதை விட புக்கில் தான் இருக்குது. புக்கில் படிக்கும்போது கொஞ்சம் பார்த்து படிச்சிங்கன்னா இந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம மனப்பாடம் பண்ணுறதை விட அந்த இப்போ சேஷாசலம் அப்படிங்கிறது எந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்தா ஆந்திராவில் இருக்குது. அப்போ வந்து கேள்வி கேட்கும்போது நம்மளுக்கு அது ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அப்புறம் நீலகிரி மலை அப்படின்னாக்கா தமிழ்நாடு. இந்த பழவேற்காடு, புதுச்சேரி, வேடந்தாங்கல் இதெல்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் இருக்க பறவை சரணாலயங்கள் அப்படிங்கிறது. அடுத்து இந்தியாவின் உயிர்கோள காப்பகங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. இது குரூப் 1 கொஷின், ப்ரிலிமினரி கொஷின். இதில் 11 காப்பகங்கள் என்னென்ன, அது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னு கீழே இந்த ப்ராக்கெட்டில் கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. உயிர்கோள காப்பகத்தில் சேர்க்கப்படாதது யுனெஸ்கோவால் அப்படிங்கிற கேள்வி பின்னாடி புக் பேக்காக வரும். அதனால் இந்த கொடுத்துருக்க விஷயத்தை பார்த்துக்கோங்க ப்ராக்கெட்டுக்குள்ளே. எந்தெந்த இடம் அங்கீகரிக்கப்பட்டிருக்குன்னா மன்னார் வளைகுடா, நந்தாதேவி, நீலகிரி, நோக்ரேக், மச்மாரி, சிம்லிபால், சுந்தரவனம், அகத்தியமலை, பெரிய நிக்கோபார், கஞ்சன்ஜங்கா மற்றும் அமர்கண்டாக் இந்த 11 பகுதியும் யுனெஸ்கோவா உயிர்கோள காப்பக திட்டத்தின் கீழ் செயல்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பேரெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் எங்கே இந்த இடத்துல இருக்குங்கிறத கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா கந்தோ, மன்னார் வளைகுடா அதெல்லாம் ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் உயிர்கோளங்கள்னு இங்கேயே கொடுத்துட்டாங்க.
அதனால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த ரெட் கலர் இது உள்ளதெல்லாம் உயிர்கோளங்கள். எதால் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்க முடியுமோ நோக்ரேக்கு, சுந்தரவனம், அமர்கண்டாக்கு, கஞ்சன்ஜங்கா மேலே இதெல்லாம் கொஞ்சம் அந்த 11 இடத்த இந்த மேப்பில் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா ஞாபகத்தில் இருக்கும். அவ்வளோதான், லெசன் முடிஞ்சிருச்சு. புக் பேக் கொஷின் பார்க்கலாம். மேற்கிந்திய இடையூறுகளால் மழைப்பொழிவை பெரும் பகுதி அப்படின்னு கேட்டாக்கா, மேற்கு இந்திய இடையூறுகள் அப்படின்னாக்கா மேற்கு பகுதி பஞ்சாப் தான். மழைப்பொழிவு பெறுறது இது பஞ்சாப். அப்புறம் கேரளா மற்றும் கர்நாடக கடற்கரை பகுதிகளில் விளையும் மாங்காய்கள் மாஞ்சாரல் அப்படின்னு பார்த்துருக்கோம். ஒரே அளவு மழைப்பொழிவு பெறும் இடங்களை நீக்கும் கோடுகள் சம. ஒரே அளவுனாலே சமம்னு தானே அர்த்தம். அப்போ மழையை பற்றி தான் கேட்டிருக்காங்க கேள்வி, அதிலே ஆன்சர் இருக்கும். அதான் சம மலைக்கோடுகள், அவ்வளோதான். அடுத்து இந்தியாவின் காலநிலை. இந்தியாவோடது அயன மண்டல பருவக்காற்று காலநிலை. பருவக்காற்று காடுகள் இலையுதிர் காடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன. அடுத்து சேஷாசலம் உயிர்கோள பெட்டகம். பார்த்தீங்களா, நான் இப்போ சொன்னாலே அது எங்கே இருக்குது? ஆந்திராவில் இருக்குது. அது யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இப்போது யுனெஸ்கோவால் உயிர்கோள பாதுகாப்பு பெட்டகத்தின் ஒரு அங்கமாக இல்லாததை கேட்டிருக்காங்க. அப்போ எது எது அந்த 11ன்னு தெரிஞ்சால் தானே நம்ம இதை செய்ய முடியும். நீலகிரி மலை இருக்குது, அகத்தியர் மலை இருக்குது, பெரிய நிக்கோபார் இருக்குது. அந்த 11ல் இல்லாதது கட்சி. கட்சி இருக்கிறது குஜராத், பார்த்துக்கோங்க. அடுத்து சுந்தரவனம் அப்படின்னாலே வெஸ்ட் பெங்கால், எல்லாருக்குமே தெரியும், கல்கத்தா. உயிர் பன்மை சிறப்பு பகுதினா இமயமலை பகுதி. வடகிழக்கு பருவக்காற்று அப்படின்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அயன மண்டல முட்புதர்கள் காடுகள் அப்படின்னா பாலை மற்றும் அரை பாலைவனம்னு பார்த்துருந்தோம். அது கடலோர காடுகள்னால் கடற்கரை காடுகள், அவ்வளோதான், ஈஸி தான். கூற்று காரணம். இப்போது இமய மலையானது ஒரு காலநிலை அரணாக செயல்படுகிறது. ஆமாம், ஃபஸ்ட்டு அது அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இமயமலை மத்திய ஆசியாவிலேருந்து வீசும் கடும் குளிர்காற்றை தடுத்து இந்திய துணைக்கண்டத்தை மித வெப்பமாக வைத்திருக்கிறது. ஆமாம், கரெக்டு தான். கூற்று காரணம் இரண்டும் சரி, கூற்றுக்கான காரணமும் சரி. அடுத்து பொருந்தாத விடையை தேர்ந்தெடுங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆட் 1. ஓதக்காடுகள் இதனை சுற்றி காணப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. எதை சுற்றி? பாலைவனத்தை சுற்றி ஓதக்காடுகள் காணப்படுவது எங்கெங்க? கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா, கோதாவரி, மகாநதி, இந்த இடத்துல எல்லாம் காணப்படுது. அவங்க கேட்டிருக்கிறது என்ன? பொருந்தாதது, அப்படின்னா இன்கரெக்ட். அப்போ பாலைவனத்தில் ஓதக்காடுகள் காணப்படவில்லை. நல்லா கவனிச்சுக்கோங்க. அவங்க எங்கே காணப்படுதுன்னு கேட்கல, எங்கே காணப்படலைன்னு கேட்குறாங்க. பொருந்தாதது அப்படின்னாக்கா இந்த 3 இடத்துல ஓதக்காடுகள் இருக்குது, இல்லாதது பாலைவனத்தில். இந்தியாவின் காலநிலையை பாதிக்கும் காரணிகள் என்னென்னா அச்சப்பரவல், உயரம், கடலிலிருந்து அமைந்துள்ள தூரம், இதெல்லாம் பாதிக்கும் காரணிகள். அதில் பாதிப்பு இல்லாதது என்ன? இதில் சேர்க்கப்படாத ஒன்றுனா மண், அவ்வளோதான். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஒரு லெசன் ஃபுல்லாக 2வது பார்ட்டில் முடிஞ்சிருக்கு. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக அந்த புக்கில் இருக்க டேட்டாவை நல்லா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.